ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. கொஸ்டின்லாம் எப்படி? நான் ஆக்சுவலி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு எழுதியிருந்தேன். எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு சில கொஷின்ஸ் ஐடியாவே இல்லை, அதனால அது டஃப்பாக ஈஸியானு எனக்கு தெரியல, நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணதுனால. ஆக்சுவலி நான் ப்ரிப்பேரே பண்ணலை சரியா, நான் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு சொல்ல தெரியல. இந்த இப்போ புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட்? புரிஞ்சிச்சு. அது எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா உள்ள? பண்ணாங்க. சுமைஹா. என் பேர் சுமதி. ஈஸியாக தான் இருந்தது, நல்லா படிச்சிருந்தா இன்னும் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் விட்டுட்டேன். இல்லைங்க சார், 4வது தடவை எழுதுறேன். ஜிகே எல்லாம் ஈஸியாக தான் இருந்தது, அதான் சொல்ல கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா அடிச்சிருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, ஏன்னா கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணல. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது சார், ஃபைன். ஈஸி, பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. கொஸ்டின்லாம் எப்படி? பரவாயில்ல சார். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்தது. கொஸ்டின்லாம் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்தது, எளிமையாக தான் இருந்தது. எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருந்தது. டென்ஷன்லாம் பானுப்ரியா. மானிஷா. எக்ஸாம் எக்ஸாம் தமிழ் ஈஸியாக இருந்தது, மேக்ஸு மட்டும் ஜென்ரல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஜிகே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தமிழ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. லாஸ்ட் டைம் விட இது பெட்டராக இருந்தது, தமிழ்லாம் ஈஸியாக இருந்தது. மற்றதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஜிகே அதான் எனக்கு அவ்வளோ சரியாக தெரியல, மற்றபடி ஓகே. தேங்க்யூ. மஞ்சு பாஷி. நல்லா இருந்தது, ஈஸியாக தான் இருந்தது. தமிழ் ஈஸியாக தான் வந்தது. அது சோஷியல் மட்டும் கொஞ்சம் இது டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றெல்லாம் நல்லா இருந்தது. மேக்ஸ் ஒரு அதான் ஜிகே தான் சொல்கிறேன், ஜிகே கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஆமாம், தமிழ் ஈஸியாக, தமிழ் மேக்ஸ் ஈஸியாக. இல்லை, செகண்ட் டைம் எழுதுறேன். ஆமாம், தேங்க்யூ. பிரகாஷ். நார்மலாக பண்ணியிருக்கேன், நான் அந்தளவுக்கு படிக்கல, ஆனால் கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதை பற்றி எனக்கு தெரியலங்க, ஆனால் கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருந்தது. நல்லா படித்தவங்க நல்லா அட்டன் பண்ணியிருப்பாங்க, நான் நார்மலாக தான் இருந்தது. நான் எழுதணுன்னே வரல, எங்கள் அண்ணா எனக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னு தான் எழுத வந்தேன். ஏதோ ஓகே, ஈஸியாக தான் இருந்தது. என் பேர் ஹேமா. என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் தமிழ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே நான் இங்கி பிங்கி பங்கி போட்டு தான் எழுதுனேன். நல்லா எழுதியிருக்கேன், டஃப்பாக தான் இருந்தது. செல்வி.